ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு 90 டேஸ் ஹார்ட் சேலஞ்சோட டே 1. காலையிலே மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி நேராக கோவிலுக்கு போயிட்டேன். நேராக கோவிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்து 3 சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, சக்கை கூட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 சப்பாத்தி. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 600 கேலரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் போட்டேன். அதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பனானா ஒன்று சாப்பிட்டேன். இந்த பனானா கண்டிப்பாக ஒரு 100 கேலரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோடய அடுத்த மீல், அதாவது ஆஃப்டர்நூன் மீலுக்கு வந்து நான் ஒரு ஹோல் எக், 2 எக் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆப்பிளு, கொஞ்சம் வாட்டர் மெலன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஒன்று சூப்பராக போட்டாச்சு. ஒரு காஃபி போட்டு அதுக்கப்புறம் நேராக காடி எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு, எப்போவுமே தண்ணி சும்மா குடிக்க மாட்டேன். அதில் ஒரு 2 ரூபா காஃபி பவுடர் ஒன்று பிச்சு போடுவேன். அது ஒரு மாதிரி எனர்ஜியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதையும் போட்டு ஒரு ஷேக்கை போட்டு நேராக கார்டியோ பண்ண போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணேன். அதுக்கப்புறம் நேராக த்ரெட்மில் போயிட்டேன். த்ரெட்மில் போயிட்டு ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தேன். இன்க்ளைன் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தேன், 12, 4 அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி நான் கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் கார்டியோ தான். கார்டியோவுக்கு நான் வந்து மறுபடியும் த்ரெட்மில்லும் அப்புறம் கொஞ்சம் நேரம் சைக்கிளிங்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து தோசை சாப்பிட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல. எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கேலரி இருக்குங்க. See you tomorrow. Bye bye.